அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கிறிஸ்துவினுடைய பிறப்பு தினமாய் இருக்கிறபடியினால் அவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவர் இந்த நாட்களில் கிருபையாய் பிறந்திருக்கிறாராம். கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் பாவத்தை மன்னிக்க ஒரு கிருபை பிறந்திருக்கிறது. நம்முடைய பரம்பரை சாபங்களை மன்னிக்க, எடுக்க, அறுக்க ஒரு கிருபை பிறந்திருக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட மன சோர்வில் இருந்தாலும் சரி, உங்களுக்காக ஒரு கிருபை பிறந்திருக்கிறது. நீங்கள் அந்த கிருபையை நம்புவீர்களானால், நீங்கள் நம்பி உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுப்பீர்களானால், நிச்சயமாய் அந்த கிருபை உங்களுடைய இருதயத்தில் பிறப்பது அதிக நிச்சயம். அவர் உங்களுக்குள் பிறப்பாரானால் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த வேத வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி அழகா எழுதி சொன்னார். என்ன சொன்னார்? வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15வது வசனம் அழகாய் கிரயமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? வாசித்து பாருங்கள். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கின்ற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் என்ன அழகாய் கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். யார் அந்த நான்? அவர்தான் கிருபையாய் பிறந்திருக்கிறார். அவர்தான் உங்களுடைய உள்ளத்தில் கிருபையாய் பிறக்க விரும்புகிறார். அவர்தான் உங்களுடைய கட்டுகளை அறுக்க விரும்புகிறார். அவர்தான் உங்களுடைய தரித்திரத்தை மாற்ற விரும்புகிறார். அவர்தான் உங்களுடைய நெருக்கத்தை விளக்க விரும்புகிறார். அவர்தான் உங்களுக்கு சகலத்தையும் புதிதாக்க விரும்புகிறார். உங்களுடைய உள்ளத்தை மாத்திரம் அவருக்கு கிரயமாய் கொடுப்பீர்களானால் அவர் உங்களுக்குள் பிறப்பது அதிக நிச்சயம். வேதம் சொல்லுகிறது, இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுடைய சாபங்கள் மாற்றப்படும் என்று வாசிக்கிறோம். அந்த கிருபையின் காலம் என்று வாசிக்கிறோம் இல்லையா? அந்த கிருபைதான் இந்த நாட்களில் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக பிறந்திருக்கிறது. அந்த கிருபை உங்களுடைய உள்ளத்தில் பிறக்க விரும்புகிறது. உங்களுக்குள் பிறக்க வேண்டும் என்று அவர் இந்த நாட்களில் நினைக்கிறார்.